வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி மாதத்தில் முடிவு செய்யப்படும் எனவும், தஞ்சாவூர் தொகுதியில் நான் நிற்பதாக கூறுவது யூக அடிப்படையிலான தகவல் எனவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிற்பது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 2ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து 15 மொழிகளில் திருக்குறளை வெளியிட்டுள்ளார். தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவை. ராஜபாளையத்தைச் சேர்ந்த போலீஸ் சிறப்பு எஸ்ஐ ஜெகநாதன் பணியின் போது உயிரிழந்ததற்காக அவருடன் பணியில் சேர்ந்த சக போலீசார் சார்பில் ரூபாய் 14 லட்சம் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி திட்டமிட்டபடி டிசம்பர் 28ஆம் தேதி சென்னை கோட்டை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் குழு கூட்டத்தில் முடிவு செய்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலத்திற்கு அதிகமாகவும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு குறைவாகவும் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு அநீதி இழைக்கிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சபரிமலையில் தரிசன நேரத்தை 1 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபரிமலையில் தரிசன நேரம் 1 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டு மாலை 4 மணிக்கு பதிலாக மதியம் 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன்